ஓகே சார். இப்போ அமலாக்கத்துறை இந்த சம்மன் அனுப்பி ஒரு 2 நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. பொதுவா இந்த அமலாக்கத்துறை என்பது இந்த ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களை வந்து மிக பெரிய அளவுல இந்த குறிவைத்து சமன் விசாரணை என்று ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறது. இதற்கான ஒரு இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான ஒரு நெருக்கடியா அத சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து விலகணுங்கிற ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன கண்டிப்பா நினைக்கிறீங்க? அதற்கான வாய்ப்புகளே இல்ல. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி இதுக்கெல்லாம் பயந்ததும் கிடையாது. பயப்படுற கட்சியும் இல்ல. ஆனா இவர்கள் இந்த ஆயுதத்தை தொடர்ந்து இவர்கள் பிரயோகிச்சுட்டு இருக்காங்க. அது நிதிஷ்குமார் மாதிரி முடியாதவர்களுக்கு இது அரசியலுக்கு இனிமே நம்மளால முடியாது, ஓய்வு பெற காலகட்டத்தில் இருந்ததுனால அவங்க அதை வழி தெரியாம ஜெயில போனாலும் அவரெல்லாம் தாங்கிக்க முடியாது. அதனால அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் மிரட்டி பணிய வைத்தார்கள். அதே பாணியை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பயன்படுத்த பாக்குறாங்க, முயற்சி பண்றாங்க. ஆனா நிச்சயமா ஏன்னு கேட்டா இது கட்சி மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுக்கு தனிப்பட்ட வசீகரனுக்காகவோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான உள்ளான கட்சி அல்ல. அதனால நாங்க மிக தெளிவாக இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா நாங்க இவ்வளவு தூரம் கூட்டணி உடன்பாடு ஏற்படுற வரைக்கும் நாங்க நீங்க இது தவறான பிரச்சாரம். எப்பவுமே ஆம் ஆத்மி மேல எவ்வளவு பயம் இருந்திருந்தா இன்னும் ஆம் ஆத்மியை டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அதாவது அவங்களுக்கு தோல்வி பயம் முழுசா வந்துருச்சு. பிஜேபிக்கு, மோடிக்கு இது நாள் வரைக்கும் நாங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. எங்க போனாலும் மோடி ஜெயிச்சுருவார் போட்டிருக்குது, மோடி வந்துருவார் போட்டிருக்கு ஒரு பிரச்சாரத்தை ஊக்குவிச்சுக்கிட்டு இவங்களே செஞ்சுக்கிட்டு அலைஞ்சாங்க. இப்ப இந்தியா கூட்டணி வலுப்பெறும் போது அவங்களுக்கு அந்த பயம் அதிகமாகி முதல்ல விமர்சிச்சாங்க. அப்புறம் படிப்படியா ஒண்ணு தலைவர் மேல கை வச்சாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேல, அப்ப ஆம் ஆத்மி மேலதான் எல்லா கட்சிகளை விட இப்ப ஆம் ஆத்மி கட்சி மேலதான் மிகப்பெரிய பயத்தில் இருக்கிறாரு. அதனால இந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன ஆம் ஆத்மி கட்சி இந்த கூட்டணியில் இருந்து விலகாது. ஓகே சார். வசீகரன், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இங்க தமிழகத்துல ஆம் ஆத்மி கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை வட மாநிலங்களில் வேகமாக வளர்ந்ததை போல ஆம் ஆத்மி கட்சி இந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை தமிழகத்துல ஒரு தமிழகம் மற்றும் உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல ஒரு பெரிய அளவுல அந்த கட்சியை வளர்க்க முடியாமல் கொஞ்சம் ஒரு தேக்க நிலையில இருக்கிறதா நினைக்கிறீங்களா சார்? இல்ல சார், தமிழ்நாடு தேக்க நிலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இது 10 வருடத்தில் உண்டான ஒரு கட்சி தான் இது. இது 10 வருடத்துல கூட்டணிகளே கூட சேராம, ஓட்டுக்கே பணம் கொடுக்காம ஒரு தேசிய கட்சி அளவுக்கு இந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு எங்களுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டா, எங்களை கட்சியை நடத்த முடியாத அளவுக்கு தொடர்ந்து இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றத கூட அவங்க எல்லாம் தடுக்கணுங்கிற மாதிரிதான் இன்னைக்கு எங்க டெல்லியில இருந்து அவர் இப்ப வெளியில வர முடியாத சூழ்நிலை, இன்னைக்கு கட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய சூழ்நிலை, பிஜேபி இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் மீறி தான் நாங்க இந்த இவ்வளவு கஷ்டங்கள். ஏன்னா இந்தியா இந்த டெல்லியில நாங்க ஆட்சிக்கு ஏறின காலத்துல இருந்து நாங்க கவர்னராலேயோ அந்த மத்திய அரசனாலேயோ நாங்க தொடர்ந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி ஒன்று இருக்குன்னு சொன்னா, ஆட்சி ஒன்று இருந்தா அது டெல்லி தான், ஆம் ஆத்மி கட்சி தான். அதனால நாங்க எல்லா இடத்துலயும் இன்னும் ஸ்பீடப்பா நாங்க வந்திருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சூழல்ல நாங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்க இப்ப 2014 ஸ்ரீபெரும்புதூர்லயே நானே போட்டிட்டு கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளை அங்க நான் பெற்றிருக்கிறேன். ஆனா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஆம் ஆத்மி கட்சிக்குன்னு ஒரு தனி பெயர் இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது. நிச்சயமாக நான் தனியா நின்னாலே ஒரு 1.5 லட்சம் ஓட்டுகளை எங்களால வாங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்களும் முயற்சி செய்துகிட்டு இருக்கிறோம். நம்ம இங்க பிஜேபியை வலுவாக இந்தியாவில மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலும் வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்று இருக்குன்னா அது ஆம் ஆத்மி கட்சி தான். அதனால நாங்க முயற்சி பண்ணிருக்கோம். திரு ஸ்டாலின் அவர்களும் அதுக்கு ஒத்துழைப்பார் என்று நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல ஆம் ஆத்மி கட்சியினுடைய வளர்ச்சி என்பது 100% ஆதரவு. இந்த 40 தொகுதிகளையும் வெற்றி பெற செய்வதுதான் எங்களுக்கு சீட்டு கொடுக்கறாங்க கொடுக்கலங்கிறதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. இந்த நாட்டுக்காக இந்த 40 தொகுதிகளையும் வெற்றி பெற செய்ய வைப்பதுதான் எங்களுடைய முழு மூச்சாக, எங்களுடைய வேலையாக, எங்களுடைய பணியாக, எங்களுடைய எல்லா பிரச்சாரம் அத்தனையும் இருக்கும். நன்றி சார்.